வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான டாபிக் யூஜிடிஆர்பி யூனிட் 1ல ரஃபேல் ஹோலின்ஷெட் அந்த ஆத்தரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அவரோட முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா, கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாந்து. இதுதான் அவரோட முக்கியமான ஒர்க்கு. அவரை பத்தி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரானிக்கல்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிரானிக்கல்ஸ்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். தமிழ்ல காலவரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த கிரானிக்கல்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? காலவரிசைன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வகையில அரசியல பத்தி, அப்புறமா வந்து பண்பாடுகள பத்தி, அப்புறமா வந்து வரலாறுகள பத்தி, இது பத்தின இன்சிடென்ட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி குடுக்குறது தான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டூரிங் த எலிசபெத்தன் பீரியட், த மோஸ்ட் பாப்புலர் கிரானிக்கல்ஸ் வேர் தோஸ் ரிட்டன் பை ரஃபேல் ஹோலின்ஷெட். இந்த எலிசபெத்தன் பீரியட்ல ஒரு முக்கியமான கிரானிக்கல்ஸ் பத்தி எழுதினவர் யார் அப்படின்னா வந்து ரஃபேல் ஹோலின்ஷெட். These chronicles were used by dramatists as source for their chronicle plays. அதாவது இந்த இது எல்லாத்தையும் பின்னால வந்து ட்ராமட்டிஸ்ட் வந்து அவங்களோட பிளேஸ்க்கு ஒரு சோர்ஸா இருந்து யூஸ் பண்ணாங்க. அதுல முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோன்னா வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் borrowed material for his historical plays and for King Lear, Macbeth and Cymbeline from Holinshed Chronicles. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கும், அது மட்டும் இல்லாம கிங் லியர், மேக்பெத், சிம்பலைன் இந்த 3க்குமே எங்க இருந்து சோர்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா வந்து ஹோலின்ஷெட்டோட கிரானிக்கல்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காரு. ஓகேவா? ரஃபேல் ஹாலின்செட் வாஸ் ப்ராபப்ளி born in 1525. அவர் எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னா 1525ல இருந்து பிறந்திருக்காரு. செஷர் ஃபேமிலியில வந்து பிறந்திருக்கிறாரு. இப்போ ரஃபேல் ஹோலின்ஷெட் வந்து 1525ல பிறந்திருக்காருன்னு சொன்ன உடனே நமக்கு யாரோட பர்த் வந்து இயர் ஞாபகம் வரும்? இவருக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆத்தர் வந்து பிறந்திருந்ததை நம்ம பார்த்தோம். யாருன்னு சொல்லி இந்த இடத்துல ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். ரோஜர் ஆஷம். அவரோட பர்த் இயர் வந்து 1515. ஓகேவா? நேத்து பார்த்தோம் இல்லையா? ஓகே. இவர் இந்த செஷர் ஃபேமிலியில பிறக்குறாரு. ஹி மெட்ரிகுலேட்டட் ஃப்ரம் கிரைஸ்ட் காலேஜ், கேம்பிரிட்ஜ் இன் 1544. இவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில உள்ள கிறிஸ்ட் காலேஜ்ல வந்து 1544ல வந்து படிக்கிறாரு. ஹி மூவ்டு டு லண்டன் இன் 1560 அண்ட் வாஸ் ஆஃபர்டு த ஜாப் ஆஃப் a translator by Reginald Wolfe, the Queen's printer, who was at that time preparing a universal history of the world. இவர் வந்து 1560ல வந்து எங்க போறாருன்னா லண்டன் போறாரு. லண்டன் எதுக்கு போறாங்க அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த வேலை வாய்ப்பை யாரு குடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரெஜினால்ட் வோல்ஃப் கொடுக்குறாரு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டர் வேலை தான் இவருக்கும் வந்து கொடுக்குறாங்க. அவர் டிரான்ஸ்லேட்டரா யாருக்கு இருக்காங்க? ஒரு பிரிண்டரா, குயின்ஸோட பிரிண்டரா இருக்காங்க. இவங்க இந்த பிரிண்டர் தான் நம்ம ரஃபேல் கோலின்ஸுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரா ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாரு. அந்த சமயத்துல இந்த யூனிவர்சல்ல உள்ள வேர்ல்டுல உள்ள உலகத்துல உள்ள எல்லா ஹிஸ்டரியவும் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் போடுற வேலையை தான் வந்து ரெஜினால்ட் வுல்ஃப் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ரெஜினால்ட் வுல்ஃப் எப்ப இறந்து போயிறாரு அப்படின்னா 1573ல வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஒர்க் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்ப யார் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னா, ஹோலின்ஷெட் completed the work with illustration and published it as Chronicles of England, Scotland and Ireland in 2 volumes in 1578. 1573ல அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஹோலின்ஷெட் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி பிக்சரோட இல்லுஸ்ட்ரேஷனா வந்து விளக்கப்படத்தோட வந்து பப்ளிஷ் பண்றாரு. டைட்டில் என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தா, Chronicles of England, Scotland and Ireland in 2 volumes. இதோட பப்ளிகேஷன் இயர் ரொம்ப முக்கியம். ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து இதோட பப்ளிகேஷன் இயர்ஸ் வந்திருக்கு 1578. Holinshed worked with collaborators who wrote and translated from earlier works in Latin and Scottish. இந்த ஹோலின்ஷெட் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நிறைய கொலாபரேட்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள லத்தீன், ஸ்காட்டிஷ் ஒர்க் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தான் அவங்க. இட் வாஸ் எ ஒர்க் ஆஃப் கம்பைலேஷன் ஆஃப்டர் அன்கிரிட்டிக்கல் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இது வந்து நிறைய சோர்சஸ்ல இருந்து தான் வந்து கம்பைல் பண்ணி எழுதப்பட்ட ஒர்க்கு தான் இது. எ ஃபியூ பேஜஸ் ஃப்ரம் த செக்ஷன் டீலிங் வித் த ஹிஸ்டரி ஆஃப் அயர்லாந்து வேர் எக்ஸ்பஞ்ச்டு இன் 1587. ஒரு சில ஹிஸ்டரி ஆஃப் அயர்லாந்து அதுல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு சில அந்த புக்ல இருந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு சில செக்ஷன்லாம் வந்து நீக்கிட்டாங்க. எதனால நீக்கலாங்கன்னு பார்த்தோம்னா, பை த ஆர்டர் ஆஃப் த பிரிவி கவுன்சில் as they offended the queen and her minister. அவங்கள அவதூறா பேசின காரணத்துக்காண்டி குயினையும் மினிஸ்டரையும் அவதூறா பேசின காரணத்துக்காக ஹிஸ்டரி ஆஃப் அயர்லாண்டுங்கிற இடத்துல அந்த அந்த பகுதியில இருந்து ஒரு சில பக்கங்கள் எல்லாம் வந்து நீக்கிட்டாங்க. A full edition of the chronicles was published in 6 volumes in 1807, 1808.
மொத்தமா ஹோல் எடிஷனா ஃபுல் எடிஷனா இந்த கிரானிக்கல்ஸ் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் ஆகுது 6 வால்யூமா வந்து 1807 அண்ட் 1808. இப்போ இந்த 2 இயர் ரொம்ப முக்கியம். த கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாந்து இன் 2 வால்யூம்ஸா எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா 1578. ஓகேவா. ஃபுல் எடிஷன் ஆஃப் த கிரானிக்கல்ஸ் வாஸ் பப்ளிஷ் இன் 6 வால்யூம்ஸ் இன் 1807 1808 அப்படின்னு சொன்னா அது வந்து scope and more ambitious in plan than the most of the earlier chronicles. இதுக்கு முன்னாடி நிறைய chronicles வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட இந்த ஹோலியன் செட்டர் chronicles தான் வந்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹோலியன் செட் began with Noah and the flood and ended with the history of the British Isles up to the time of publication of the work. இவரோட ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நோவா அண்ட் வெள்ளம் இந்த 2 ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி பிகின் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து பிரிட்டிஷ் ஒர்க் வந்து பிரிட்டிஷ் பப்ளிகேஷனோட ஒர்க் வந்து அந்த தீவுகள்ல எங்கெல்லாம் முடியுதோ அது வரைக்கும், அதாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஹோலின்ஷெட் வாஸ் அசிஸ்டட் பை த அதர்ஸ் இன் திஸ் கிரேட் டாஸ்க். ஈச் போர்ஷன் ஆஃப் த chronicles was assigned to ஒன் காம்படன்ட் ஆத்தர். இது வந்து தனியா அவர் ஒருத்தர் மட்டும் பண்ணல, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கிரேட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போர்ஷனும் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு முக்கியமான ஆத்தருக்கு வந்து கொடுத்து டிவைட் பண்ணி தான் எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. அந்த வகையில யாராருக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Thus, William Harrison, the most scholarly and elegant among the assistants, wrote the description of England and a description of ஸ்காட்லாண்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இது யார் எழுதுறாங்க அப்படின்னா வந்து வில்லியம் ஹாரிசன் எழுதுறாரு. த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அயர்லாந்து வாஸ் ரிட்டன் பை 2 ஆதர்ஸ். இந்த அயர்லாண்டை பத்தி யார் எழுதுறாங்கன்னா 2 ஆதர்ஸ் எழுதுறாங்க. அந்த 2 ஆதர்ஸ் யாருங்கிறத நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரிச்சர்ட் ஸ்டானிஹர்ஸ்ட் அண்ட் எட்மண்ட் கேம்பைன். இவங்க 2 பேர் தான் அந்த 2 ஆதர்ஸ் அயர்லாண்டை பத்தி எழுதுறாங்க. ஸ்காட்லாண்டை பத்தி இங்கிலாண்டை பத்தி எழுதுறது யாருன்னா வில்லியம் ஹாரிசன் எழுதுறாரு. அயர்லாண்டை பத்தி எழுதுறது யாரு அப்படின்னா வந்து ரிச்சர்ட் அண்ட் எட்மண்ட்ங்கிற 2 ஆதர்ஸ் எழுதுறாங்க. இந்த ஹோலின்ஷெட் இவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. வில்லியம் ஹாரிசன் எழுதுனது டெஸ்கிரிப்ஷன், இவர் எழுதுனது ஹிஸ்டரி. இது இந்த டிஃபரன்சியேஷனை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. அடுத்தது thus the chronicles was a work combined authorship though planned and supervised by ஹாலின்ஷெட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கா டிவைட் பண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தவங்க எழுதுறதையும் யார் சூப்பர்வைஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து ஹோலின்ஷெட் வந்து சூப்பர்வைஸ் பண்றாரு. In spite of several hands writing, the chronicles presented a uniformity of character and design. நிறைய பேர் கைப்பட எழுதுனா கூட இந்த ஒர்க்கோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒத்துமையா ஒண்ணு போல, எல்லாரும் எழுதுனது ஒண்ணு போல யூனிஃபார்மா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒர்க்கை. எழுதியிருக்கிறாரு. இந்த அழகுபடுத்துறதுக்காக எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எல்லாம் வந்து மொழியை உயர்நடை லாங்குவேஜ் எல்லாம் பயன்படுத்தாம நார்மலா தான் எழுதியிருக்கிறாரு இந்த ஹோலின்ஷெட் அவரோட கிரானிக்கல்ஸ். த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து விச் ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த கிரானிக்கல்ஸ் அண்ட் வேர் ரிட்டன் பை ஹாலின்ஷெட். இப்போ இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து இதுதான் வந்து இந்த கிரானிக்கல்ஸ்லயே ரொம்ப மேஜர் பார்ட்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அயர்லாந்து இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்காட்லாந்து இருக்கு, அப்புறமா வந்து இவர் எழுதியிருப்பார்ல 2 பேர் எழுதினது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அயர்லாந்து 2 ஆத்தர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இவங்க எழுதுனது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த கிரானிக்கல்ஸ்ல எது வந்து மேஜர் பார்ட்டா இருக்கு அப்படின்னா வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து இதுதான் வந்து மேஜர் பார்ட்டா இருக்கு. அவர் யாரு ஹோலின்ஷெட் எழுதுனது. ஷோ ஹிஸ் டீப் ஸ்காலர்ஷிப் அண்ட் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இவர் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் இந்த வரலாற்று அறிஞர்களை பத்தின அறிவு எவ்வளவு இவருக்கு இருந்திருக்கு, இவரோட நாலேஜ் டீப்பா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இவரோட அந்த ஒர்க்ல இருந்து. He cites authorities and concludes the reign of each king with a cleverly drawn character sketch. இவர் கன்க்ளூட் பண்ணும்போது ஒவ்வொரு அரசர்களை பத்தியும் அவங்களோட கேரக்டரை கிளவரா ஒரு படம் விளக்கப்படத்தோட தான் வந்து கொடுத்து முடிச்சிருக்கிறாரு கன்க்ளூஷனை. இது வந்து அவரோட நாலேஜை காமிக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 இயற்கை காட்சிகளை ரொம்ப அழகா வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. He has used a vigorous style and his observations are perspective. அதாவது அவரோட பார்வை, அவர் யூஸ் பண்ண ஸ்டைல் இது எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. He discussed the search, the universities, food and dress habits of the people. அவர் இதுல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சர்ச்சை பத்தி, யூனிவர்சிட்டிஸை பத்தி, சாப்பாடை பத்தி, ட்ரெஸ் ஹேபிட்ஸை பத்தி, அப்புறம் பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர், சிட்டிஸ், டவுன்ஸ், ஃபேர் அண்ட் மார்க்கெட்ஸ்,
சந்தை, அப்புறமா வந்து கார்டன்ஸ், வுட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாத்த பத்தியும் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இங்கிலாந்துல வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. Harrison had a sensitive and active mind motivated by a desire to give a glorious picture of England. இந்த இங்கிலாந்த பத்தி ஒரு நல்ல அழகான ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு பிக்சரை கொடுக்கணுங்கிற அவரோட பேராசை தான் அவரை வந்து இந்த சென்சிட்டிவா ஆக்டிவா வந்து மோட்டிவேட்டா வந்து ஒர்க் பண்ண வச்சிருக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கிரானிக்கல்ஸ் இஸ் இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கிரானிக்கல்ஸோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா வந்து இந்த தேசியவாதத்தை கொண்டு வரணும் மக்களிடையே அப்படிங்கிறது தான் வந்து இதோட நோக்கமே. அதாவது இந்த வரலாற்று புக்கை படிக்கும்போது இவங்களோட கிரானிக்கல்ஸை படிக்கும்போது ஒவ்வொரு பீரியட்ல எந்தெந்த அரசர்கள் வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு பீரியட்ல அவங்க என்னென்னலாம் சாதனை புரிஞ்சாங்க, இதெல்லாம் படிக்க படிக்க ரீடர்ஸ்க்கு என்ன வரும், ஒரு ஒரு அந்த ஸ்பிரிட் வரும் இல்லையா, பேட்ரியாட்டிசம் வரும் இல்லையா, தேசப்பற்று வரும் இல்லையா, இதை வந்து அவங்கள்ட்ட எழுப்புறது தான் இந்த புக்கோட நோக்கமே அப்படின்னு சொல்றாங்க. All chronicles, as a rule, glorified England, and Holinshed's chronicles looked back with pride on England's legendary history and the exploits of king and warriors. எல்லா chroniclesம் chronicles did not exhibit any unified sense of history, and a lot of gossip entered into it. ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த காசிப்ல வந்து இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதை மாத்த முடியாது, அதை வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. Holinshed's chronicles did influence the course of Elizabethan literature because several dramatists of the period, including Shakespeare, borrowed stories and anecdotes from it. இது இந்த ஹோலின்செட்ஸோட chronicles வந்து கண்டிப்பா எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. முக்கியமா எலிசபெத் லிட்ரேச்சர்ல. ஏன்னா நிறைய ட்ராமட்டிஸ்ட் இவரை ஃபாலோ பண்ணி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல யாரு முக்கியமா எழுதியிருக்காங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸா, அப்புறமா வந்து சிறுகதை தொகுப்பு இதெல்லாம் வந்து அங்க இருந்து தான் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறமா ஸ்பென்சர் கன்ஃபஸ்டு, ஸ்பென்சர் வந்து ஒத்துக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் ஹோலின்ஷெட் ஹேட் மச் ஃபர்தர்ட் அண்ட் அட்வான்டேஜ்டு மீ. அவரோட கிரானிக்கல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாரு ஸ்பென்சர். ஓகே, இதுல நம்ம ஆல்ரெடி இயர்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல திரும்ப ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். இயர்ஸ் வந்து நம்ம அடிக்கடி மறக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். 1478 நம்ம கிரானிக்கல்ஸ் பத்தி படிச்சதுனால நம்மளும் அதே அந்த 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 ஆர்டர்ல வந்து நம்ம இயர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். 1478ல தாமஸ் மோர் வந்து பர்த் ஆகுறாரு. 1515ல வந்து ரோஜர் ஆஷம் வந்து பார்ன் ஆகுறாரு. 1516ல வந்து உடோப்பியா வந்து பப்ளிஷ் ஆகுது. 1518ல வந்து ரிவைஸ் பண்றாங்க. 1525ல யார் பிறக்கிறாங்க, ரஃபேல் ஹோலின்ஷெட் பிறக்கிறாரு. 1545ல வந்து டாக்ஸபிலிஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. 1551ல வந்து ரால்ப் பிராஃபின்சன் வந்து இங்கிலீஷ்ல வந்து உடோப்பியாவை டிரான்ஸ்லேட் பண்றாரு. 1568ல வந்து யார் இறந்து போயிடுவாங்க, ரோஜர் வந்து இறந்து போயிடுவாரு. 1570ல வந்து ஒரு முக்கியமான புக் எது பப்ளிஷ் ஆகும்னா ஸ்கூல் மாஸ்டர் வந்து பப்ளிஷ் ஆகும். 1578ல எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகுங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.